ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எனக்கு கேக் வேணும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நம்மள ஷேர் பண்ணிட்டோன்னா, அப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அது அவங்களோட இஷ்டம். நம்மக்கிட்ட கேக் வாங்கணுமா, வாங்க வேண்டாமான்ட்டு. அண்ட் வேறு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்மளோட ப்ரைஸ் வச்சு வேற ஹோம் பேக்கர்ஸ் இல்லைன்னா பேக்கரிலேருந்து அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புனா, ஒவ்வொருத்தங்களும் அவங்க கோட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு, அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸ் பேஸ்டா தான் இருக்குது. சில ஏரியால வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். அண்ட் அதே ப்ராடக்ட் வந்து இன்னொரு ஏரியால கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இது பேஸ்டா தான் எங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கோட் பண்ண முடியும். ஸோ இது வச்சு நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு எங்கே அஃபோர்டபுளா கிடைக்குதோ, நீங்க அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். யாருமே உங்கள கம்பல் பண்ணல. எங்க கிட்ட தான் நீங்க வாங்கணும் அப்படின்ட்டு. அண்ட் வேறு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எனக்கு 5 கேஜி கேக் வேணும், 3 கேஜி கேக் வேணும். கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பிக் சென்ட் பண்ணுறீங்களா? இந்த கேக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? எல்லாமே கேட்டுட்டு போவாங்க. வித்தின் 2 டேஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணுறேன். அண்ட் வீட்ல நான் கேட்டு சொல்றேன். இந்த மாதிரியெல்லாம் வருவாங்க. அப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. இதே மாதிரி எவ்வளோ ஹோம் பேக்கர்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.